எல்லா விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மாளிகம்பட்டு கிராமத்தில் நம்மளுடைய R42 அதாவது ராமசாமி 42 அப்படின்ற மரத்துக்கிட்ட இருக்கோம். இந்த மரத்தோடைய வயதும் என்னுடைய வயதும் ஒன்று. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வச்ச மரம், திரு ராமசாமி ஐயா அவர்கள் வச்ச மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா அவர் வச்சது. பட் இந்த மரத்துக்கு நான் வந்து பேர் வச்சுருக்கேன், என்னென்னா ராமசாமி 42 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 42 அப்படின்னா என்ன, 42 பிரிக்ஸ். அதாவது பிரிக்ஸுன்றது வந்து சுவையோடைய தன்மை. இது வந்து தேன்பெலான்னு குறிப்பிடுவாங்க, ராமசாமி 42ன்னு குறிப்பிடுவாங்க. ஸோ தேன்பெலா எதனால் தேன்பெலா அப்படின்னு சொல்கிறோன்னா, 30க்கு மேலே உள்ள சுவை உள்ள பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேன்பெலான்னு சொல்லுவோம். அதாவது 30% மேலே உள்ளது. ஏன்னா தேனுடைய சுவை வந்து 68. தேனுடைய சுவை தான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பிரிக்ஸ் இந்த வேர்ல்டுலே. தேன் தான் வந்து ரொம்ப சுவை உள்ளது. ஸோ அதில் வந்து பாதிக்கு மேலே வருது எல்லாமே தேன்பெலான்னு சொல்லுவோம். அதில் வந்து இதுவும் ஒன்று அடங்கும். இதோடைய சுவை வந்து பார்த்திங்கன்னா 42 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு பெலா ரகம், பெலாப்பழம். ஆமாம், உலகத்திலே அதிக சுவை கொண்ட பெலா இதுதான். மனித பயன்பாட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், எங்களுடைய நாலேஜுக்கு உட்பட்டு, எங்களுடைய சர்க்கிளில் இந்த ஏரியாவில் உள்ள மரங்களை கம்பேர் பண்ணதில் இதுதான் வந்து சுவை உள்ளது. இதுக்கு மேலேயும் இருக்கலாம், இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பகுதியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படலை, இது மாதிரி கண்டறியப்படலை. இதனுடைய பழங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கிலோ 70 ரூபாய்க்கு கொடுத்தோம். அதாவது அந்த முழு பழத்தையும் அப்படியே வச்சு எடை வச்சு கிலோ வந்து 70 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து கொடுத்தோம். விதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதை 15 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாடு முழுவதும், இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விதைகளை வந்து அமுச்சு வச்சோம். ஸோ அது மாதிரி பண்ணணும். கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று வந்து விதை செடி 50 ரூபாய், 1 முழம் அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு.